தலைமுறைகளுக்கு 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர் அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். அல்லேலூயா. இந்த சம்பவம் நமக்கு தெரிந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தபோது தேவன் அவர்களை வழிநடத்த மாட்டேன் என்று சொல்லி மோசேயினிடத்தில் அவர் சொன்னபோது மோசே மன்றாடி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் போது நடந்த இந்த சம்பவங்கள். அல்லேலூயா. அங்கே மோசே தேவனிடத்தில் ஒரு பெரிய மன்றாட்டை இஸ்ரவேல் ஜனங்களையும் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று கேட்டதோடு கூட ஒரு பெரிய காரியத்தை கேட்கிறான். அப்படிப்பட்ட ஒரு சமயத்தில், அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் அவனுக்கு எப்படி அதை கேட்கணும்னு தோணுச்சுன்னு ஆச்சரியமான காரியமாக இருக்கு. பிரைசலார். உங்கள் மகிமையை பார்க்க வேண்டும். என்ன செய்யணும்? உங்கள் மகிமையை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கிறான். பிரைசலார். மகிமைன்னு சொன்னால் அவரையே, ஆண்டவரே நான் உங்களை பார்க்கணும் அப்படின்னு கேட்குறான். அது வரைக்கும் வேதம் சொல்லுகிறது மோசையோடு முகமுகமாய் ஆண்டவர் பேசினார் அப்படின்னு எல்லாம் இருந்தாலும் கூட அவன் என்ன செய்யல, தேவனுடைய சாயலை முழுமையாக அவன் பார்க்கல. பிரைசலார். ஒரு மேக ஸ்தம்பத்திலிருந்து விழுகிற கேட்கிற சத்தம், முச்சடி நடுவிலிருந்து கேட்ட சத்தம், அக்கினி நடுவிலிருந்து கேட்கிற சத்தம், இப்படி தேவனுடைய சத்தத்தை, அவருடைய தன்மையை, அவருடைய மகத்துவத்தை தான் அவன் அறிந்திருக்கிறான் ஒழிய அவரை முழுமையாக என்ன செய்யலை, பார்க்கலை. அப்போ ஒருவனும் என்னை பார்த்து உயிரோடு இருக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பிரைசலார். இப்போ தேவனை யாரும் முகமுகமாக என்ன செய்யலை, யாரும் பார்க்கல. அவர் அனுப்பின ஒரே பேரான குமாரனை மாத்திரமே நாம் என்ன செய்திருக்கிறோம், அநேகர் தரிசித்திருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆமாம், நாமும் அவரை தரிசிப்போம். அப்போ ஆண்டவரிடத்துல அவன் கேட்கக்கூடிய அந்த மன்றாட்டுக்கு ஆண்டவர் அவனுக்கு செவி கொடுக்கிறார். அதையும் எங்கே வைத்து தான் கொடுக்கிறார் என்று சொன்னால் கண்மலை வெடிப்பில் வைத்து. கண்மலைன்னு சொன்னாலே இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்துவின் மறைவிலிருந்து நான் என்ன செய் உனக்கு வெளிப்படுவேன். அப்பொழுது கூட என்னுடைய முகத்தை நீ பார்க்க முடியாது, என்னுடைய பின்பக்க தரிசனத்தை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன் சொல்லுகிறார். அப்படி அவனுடைய ஒரு மனுஷனுடைய மன்றாட்டை கேட்டு, ஒரு ஜெபத்தை கேட்டு தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. இப்போ உண்மையாய் நாமும் தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே நீங்கள் எனக்கு வேண்டும், இன்னும் உங்கள் மகிமை அறியணும், உங்கள் பிரசன்னத்தை அறியணும் அப்படின்னு அதிகமாக நம்ம கேட்கும்போது, பழைய ஏற்பாட்டில் அந்த மோசேக்கே இவ்வளோ மகத்தான காரியங்களை செய்வார்னா, புதிய ஏற்பாட்டில் இன்னும் நமக்கு அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்போ நமக்கு வாஞ்சதான் இன்னைக்கு அதிகமாக தேவைப்படுது. புரியுதா உங்களுக்கு? அவனுக்குள்ள அந்த தாகம் பாருங்க, அவனுக்குள்ள ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. நேரம் பார்த்து ஆண்டவர் இடத்துல கேட்குறான். அல்லேலூயா. கர்த்தர் அதை அனுமதித்து அவருடைய மகிமையை அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அப்போ தேவனிடத்துல நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. நாம் அந்த வாஞ்சை, அந்த தாகம், தேவனுடைய மகிமையை பார்க்க வேண்டும், தேவனுடைய சமூகத்தை நாம் அனுபவிக்க வேண்டும், சத்தியத்தை அறிய வேண்டும் என்கிற வாஞ்சை தாகம் உங்களுக்குள்ள அதிகமாக இருக்கணும்னு சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் தன்னை அதிகமாய் நமக்கு வெளிப்படுத்திட்டே இருப்பார். புரியுதா உங்களுக்கு? இன்றைக்கு அந்த வாஞ்சை தாகம் நமக்கு அதிகமாக வேண்டும். ஆண்டவரை தரிசிக்கணும், அவர் சமூகத்தை நான் அனுபவிக்க வேண்டும், அவர் சத்தியத்தின் மூலமாக. அதாவது நீங்கள் வேதத்தை நீங்கள் வாசிக்கும் போதே, ஆண்டவரை இந்த சத்தியங்களை அறியணும், இதன் மூலமாக நான் உங்களை அதிகமாக அறிந்து கொள்ளணும் நீங்கள் ஜெபித்து பாருங்கள். நீங்கள் நார்மலாக வேதம் படிக்கிறத விட நீங்கள் வேதத்தை படிக்கும்போது தேவன் உங்களோடு கூட இடைப்படுவார். மகிமை, அந்த மகத்துவத்தை, தேவனுடைய தன்மையை நீங்கள் வேத வாசிக்கும் போதே பார்க்க முடியும். புரியுதா உங்களுக்கு? ஜெபத்தில் நீங்கள் அனுபவிக்க முடியும். இப்படி தேவனுடைய சமூகத்தை நாம் அதிகமாய் வாஞ்சிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அங்கே அந்த சந்தர்ப்பத்தில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை மோசேயின் இடத்துல பேசுகிறார். வார்த்தை வருகிறது 6வது வசனத்திலையும் 7வது வசனத்திலையும் நம்ம பார்த்தோம் இல்லையா? கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போனார். அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியமுள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அல்லேலூயா, அக்கிரமங்களை மன்னிக்கிறவர் என்று ஒரு வாக்கு தத்தத்தை மோசேக்கு அங்கே கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ இரக்கம் உள்ள தேவன், 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கம் செய்கிறவர்
என்று ஒரு வாக்கை அவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆம், அதுதான் அந்த வார்த்தையை தான் மோசே பிடித்து கொண்டு ஆண்டவர் சமூகத்தில் விழுந்து இந்த ஜனங்களை நீர் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்ப நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, தேவன் நீடிய சாந்தமும் இரக்கமும் உள்ள தேவனாய் இருக்கிற வரைக்கும் கர்த்தர் நம்மை மன்னிக்கிறவர். பழைய ஏற்பாட்டுக்கே இந்த வாக்கு தத்தம். அல்லேலூயா. இப்ப புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து இயேசுக்குள் இருக்கிற நமக்கு இன்றைக்கு முழுவதுமாக தன்னுடைய இரக்கத்தை இன்னும் அதிகமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அப்ப தேவன் நம்மை மன்னிக்கிறவர். புரியுதுங்களா உங்களுக்கு? அவருடைய இரக்கம் இருக்கிற வரைக்கும் தண்டனைக்கு நம்ம தப்பித்துக் கொள்ளுகிறோம். அப்ப இந்த இரக்கத்தை நாம் என்ன செய்கிறவர்களா இருக்க வேண்டும்? பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எது வரைக்கும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க, 1000 தலைமுறை மட்டும் நான் இரக்கத்தை காட்கிற தேவன் அப்படின்னு சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். எத்தனை தலைமுறை மட்டும்? 1000 தலைமுறை மட்டும். எவ்வளவு பெரிய காரியத்தை சொல்றாரு பாருங்க. ஸ்தோத்திரம். புரியுதா உங்களுக்கு? அப்ப தேவனிடத்தில் அந்த இரக்கம், அவர் இந்த மாதத்துல நம்ம வாழ்க்கையில தொடர்ந்து இரக்கம் உள்ள தேவனாக இருந்து நம்மை வழிநடத்த விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட். அந்த இரக்கத்துக்கு நம்ம வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்மை மன்னித்து, உங்க வாழ்க்கையில் என்ன தவறுகள் இருந்தாலும் மன்னித்து தொடர்ந்து அவர் நம்மை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் தேவனிடத்தில் நாம் உண்மையுள்ளவர்களாக இருந்தால், இன்னும் நாம் தேவனிடத்தில் அர்ப்பணிப்புள்ளவர்களாக இருந்தால் அவருடைய இரக்கம் பாருங்க இன்னும் அதிகமாய் நம்ம வாழ்க்கையில கிட்டும். உண்மையா இன்னும் அவரை நம்ம நேசித்து இன்னும் உண்மையாய், அதாவது தவறு செய்கிறோம் சரியாகிறோம், தவறு செய்கிறோம் இரக்கத்தை பெறுகிறோம், அப்புறம் தவறு பண்றோம் அப்புறம் இரக்கம். அப்படி இல்லை. அந்த உண்மையாக இரக்கத்துக்கு நீங்க முழுவதும் உங்க வாழ்க்கையை நீங்க அர்ப்பணிப்பீங்கன்னு சொன்னா தேவனோட இரக்கம் உங்க வாழ்க்கையில உங்களை மாத்திரம் அல்ல, நாளைக்கு உங்களுடைய எதிர்கால சந்ததியை கூட தேவன் ஆசீர்வதிக்கிறதுக்கு கர்த்தர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஸ்தோத்திரம். நல்ல சத்தமாய் சொல்லுவோம் அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதுல 1-2 காரியங்களை நாம் இந்த நாளில பார்த்து ஜெபிக்க போகிறோம். தேவனுக்காக அந்த உண்மையா இருந்து இரக்கத்தை அவர்கள் சந்ததியில பெற்றுக்கொண்டவர்கள். பிரைஸ் தி லார்ட். யெகூ ராஜாவுடைய சம்பவத்தை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலின் ராஜா. யார் அவர்? இஸ்ரவேலின் ராஜா. அவனை ஆண்டவர் அழைக்கிறார். அவனை முன்னாடி நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு தாவீதை போல, தாவீது மாத்திரம்தான் நீங்க ராஜாக்கள்லயே பார்த்தீங்கன்னு சொன்னா தாவீது மாத்திரம்தான் ஆடுகள் மேய்த்து கொண்டிருந்தவனை அழைச்சு, பின்பு கொஞ்ச நாள் இஸ்ரவேல் அந்த சவுல் ராஜாவோடு கூட கொஞ்ச நாள் சேவகனா இருந்து பணியாற்றி, அப்புறம் அவனால கொல்ல தேடப்பட்டு வனாந்தரத்துல போய் பல நாட்கள் சுத்தி, புரியுதா உங்களுக்கு? பிறகு சில ஆண்டுகள் கழித்து ராஜாவானா அப்படின்னு சொன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டு தாவீது மாத்திரம்தான். மற்ற அத்தனை ராஜாக்களும் பார்த்தீங்கன்னா உடனே அடுத்த நாளே ராஜா அவங்கெல்லாம். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனாலதான் உண்மையா அவர்கள் அந்த ராஜ்யத்தை யாருமே தாவீதை போல காக்கல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதுல ஒரு சில பேர் மட்டும் தேவனுக்கு மகிமையாய் வாழ்ந்தவர்கள். இந்த யெகூ ராஜா கூட அப்படிதான். அந்த ஆகாப் ராஜாவுடைய அந்த தலைமுறையின் கீழே இவன் என்ன ஒரு சேனாதிபதியாய் இருக்கிறவன், இஸ்ரவேலிலே ஒரு சேனாதிபதியாய் இருந்தவன். அப்போ எலிசா மூலமாக தேவன் இந்த யெகூவை அபிஷேகம் பண்ண சொல்லுகிறார். அப்பொழுது எலிசா தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பி அவனை அபிஷேகம் பண்ண சொல்றார். அவனை அழைத்து எதுக்கு அபிஷேகம் பண்ணப்படுகிறான்னா, ஆகாப்பு தேவனுக்கு பொல்லாத ஒரு காரியத்தை செய்ததுனால அவன் குடும்பம், அவன் சந்ததி முழுவதுமே ரத்தம் சிந்தி இருக்கிறாங்க. விக்கிரக ஆராதனை, தேவனுக்கு பிரியமில்லாத அநேக கேடான காரியங்களை செய்ததுனால அவன் குடும்பம் முழுவதின் மேலும் நீதியை செலுத்த வேண்டும். அந்த நீதியான தண்டனையை உன் மூலமாக நான் அவர்களுக்கு வழங்க விரும்புகிறேன் சொல்லி அந்த அபிஷேகத்தை கொடுத்து, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாகவும் அவர்களுடைய ஸ்தானத்தில் உன்னை நான் அபிஷேகம் பண்ணுகிறேன்னு சொல்லி தேவன் யெகூவை அபிஷேகம் பண்ணி தேவனுடைய வார்த்தை யெகூவுக்கு உண்டாகிறது. இப்போ யெகூ என்ன செய்கிறார்? அந்த வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு கொஞ்சம் கூட தாமதம் இல்லாமல் பாருங்க, சவுல் ராஜாவான உடனே ஆண்டவர் முதல் அவனுக்கு கொடுத்த உன்னத பணி. அதுக்கு முன்னாடி ஒரு யுத்தம் செய்திருப்பான், அது சந்தர்ப்பத்தினாலே அப்படி ஏற்பட்டது, அதை தேவன் அனுமதித்தார். ஆனால் தேவன் சவுல் ராஜாவான உடனே அவனுக்கு கொடுத்த முதல் வேலை என்ன தெரியுங்களா? அமலேக்கியரை போய் முழுவதும் சங்கரிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே புறப்பட்டு வரும்போது அவர்களை வழிமறித்து பின்னாடி பலவீனமாயிருக்கிறவர்களெல்லாம் தாக்கி அவர்களோடு முதல் யுத்தத்துக்குள்ள கலந்து ஜனங்களை மனமடிவாக்க
அவர்கள் என்ன செய்தார்கள்? துணிகரமாய் தேவனுடைய சேனைக்குள்ள நுழைந்தவர்கள், பலவீனமா இருக்கிற அநேகரை கொன்றவர்கள். அதனால தேவன் யோசுவா மூலமாக ஒரு பெரிய யுத்தத்தை நடத்தி அமிலேக்கின் மேல் அந்த நாளிலே ஜெயம் கொடுத்தார். ஆனால் அன்றைக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுத்தார், இந்த அமிலேக்கினை பூமியின் கீழ் இராதபடி நான் நிக்கரம் பண்ணுவேன், அழிப்பேன்னு சொல்லி வாக்கு கொடுத்தார். புரியுதா உங்களுக்கு? அப்போ அந்த வார்த்தையை ஆண்டவர் நியாயாதிபதிகள் காலங்கள் முடியுது, கிட்டத்தட்ட 400 வருஷம் போயிடுச்சு. நியாயாதிபதிகள் காலத்துல 400 ஆண்டுகள் அவர்கள் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் 40 ஆண்டுகள் அவர்கள் வனாந்தரத்துல பயணம் பண்ணி தேசத்தை சுதந்தரித்து, நியாயாதிபதிகள் காலம் வரைக்கும் ஆண்டவர் யாரிடத்துலன்னு சொல்லல. முதலாக ராஜாவான சவுலிடத்துல தான் ஆண்டவர் சொல்லுகிறார், எப்பா நீ போய் என்ன பண்ணு, சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக தேவனுடைய வார்த்தை வருகிறது, நீ போய் என்ன பண்ணணும், அமிலேக்கிற முற்றும் இந்த பூமியில இராதபடி நீ சங்காரம் பண்ண வேண்டும், அழிக்க வேண்டும் என்று வார்த்தை வருது. அப்ப இந்த வார்த்தையை கேட்டுட்டு போனவர், ஆண்டவருடைய வார்த்தை என்ன, முழுவதுமாக ஒன்றுமே இல்லாதபடி அவனை அழிக்க வேண்டும். அதெல்லாம் ஒரு வசனத்திற்கும் தேவன் சொல்லுகிற ஒரு காரியத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். ஏன் அப்படி செய்யணும், ஏன் அப்படி நடக்கணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒரு ஆவிக்குரிய சில அர்த்தங்கள்லாம் இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அமெரிக்கன்னு சொன்னாவே மாம்சத்துக்குரியவர்கள் சொல்லுவாங்க. இந்த மாம்சத்துக்குரிய காரியங்கள் நமக்குள்ள இன்றைக்கு கொஞ்சம் கூட இருக்கவே கூடாது. அதை முற்றிலும் ஆண்டவர் ஒழித்து விடுன்னு சொன்னா அதுக்கு இடம் கொடுக்காதபடி நாம் அழித்து விடுகிறவர்களாக இருக்கணும். இன்றைக்கும் அமலேக்கின் ஆவி சவுல் பண்ண தப்பினால இன்றைக்கும் அமலேக்கின் ஆவி கிரியை செய்துட்டு தான் இருக்குது. தேவன் மாம்சத்தின் செயல்களுக்கு விரோதமாக இருக்கிறவர், அதை தேவன் ஏற்றுக்கொள்வதே இல்லை. சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? நல்ல கரங்களை வைத்து சத்தமாய் சொல்லும். இதெல்லாம் நிறைய உள்ளுக்குள்ள அதுல நிறைய சத்தியங்கள், நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. ஆனா இந்த காரியத்தை என்ன செய்யல சவுல், வார்த்தைக்கு அந்த முழு மனதோடு கீழ்ப்படிந்து தேவன் சொன்ன முழு காரியங்களையும் அவன் செய்து முடிக்கல. இது தேவனுக்கு பெரிய துக்கமா இருந்தது என்று சொல்லி நான் பார்க்கிறோம். ஆனா யெகூ அப்படி இல்லை. ஆகாப் குடும்பம் எப்படி இந்த மாதிரி தவறு செய்து இஸ்ரவேலை பாவம் செய்ய பண்ணி மிகவும் மோசமான நிலைக்கு அவர்களை தள்ளிட்டாங்க. என்ன, பாகால் தீர்க்கதரிசி, அதாவது விக்கிரங்களுக்கு சொல்லுகிற குறி சொல்லுகிற ஆவியுடையவர்களை 400 பேருக்கு மேல கொண்டு வந்து தேசத்துல யெசபேல் கொண்டு வந்து இறக்கிட்டான். அவன் அந்நிய ஜாதியை சேர்ந்தவள், அந்நிய ஜாதி பெண்ணை அவன் திருமணம் பண்ணி, இஸ்ரவேல் ராஜா திருமணம் பண்ணி உள்ள வந்ததுனால அவன் அந்நிய தெய்வங்களை எல்லாம் என்ன பண்ணிட்டா, உள்ள கொண்டு வந்து விக்கிரங்களை ஸ்தாபிச்சு விக்கிரங்களுக்கு குறி சொல்லுகிறவர்களையும் ஆசாரியர்களையும் ஏற்படுத்தி தேவனுடைய தீர்க்கதரிசிகளை, தேவனுடைய ஆசாரியர்களை கொலை செய்து ரத்தம் சிந்தி பிள்ளி சூனியங்களும் அசுத்தங்களும் வேசித்தனங்களும் அருவருப்பான செய்களையும் மிகுதியாய் நடப்பித்த குடும்பம் அவங்க. அதனால முற்றிலுமாக என்ன செய்யணும், அவங்கள நீ சங்கரிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் தேவன் அவனுக்கு அந்த வாக்கு தத்தத்தை கொடுத்து அந்த வார்த்தையை கொடுத்து அனுப்புகிறார். அந்த வார்த்தையில் அவன் அவ்வளவு உண்மையுள்ளவனா இருக்கிறான் பாருங்க. இன்னைக்கு தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையிலும் நம்ம பயபக்தி உள்ளவர்களாக இருந்து உண்மை உள்ளவர்களாக நாம் நடப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, தேவன் நம்ம மேல, நம்ம குடும்பத்தின் மேல, உங்க வாழ்க்கையில, உங்கள் எதிர்கால சந்ததிக்கு கூட அவர் அதிகமான இரக்கங்களை பாராட்ட வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆனா சவுல் அதை செய்ய தவறினதுனால சவுளுடைய குடும்பத்துல அதுக்கப்புறம் யாரும் ராஜாவே ஆகல. ஆனா அந்த யெகூவை தேவன் அபிஷேகம் பண்ணி தேவன் யெகூவை அனுப்பும் போது அந்த வார்த்தையை முழுவதுமாய் நிறைவேற்றுகிறார். எப்படி? முழு வைராக்கியத்தோடு, ஒரு நொடி கூட அவன் தாமதிக்கவே இல்லை. தேவனுடைய வார்த்தையை ஒவ்வொரு படியாக அவன் கடந்து செல்றான். புரியுதுங்களா உங்களுக்கு? யெசபேல் பாருங்க எவ்வளவு பயங்கரமான ஆளா இருப்பா பாருங்க. இப்போ அவனுடைய ஆகாபனுடைய பிள்ளைய அவன் சங்கரித்து சில காரியங்களை, விக்கிரக தோப்பின் கிரிகளை எல்லாம் அவன் முறியடித்து அந்த விக்கிரக தோப்புகளுக்கு போய் அந்த குறி சொல்லுகிற தீர்க்கதரிசிகளை, அந்த ஆசாரியர்கள் எல்லாம் அவன் சங்கரித்து எல்லா காரியங்களையும் முடித்து அவன் யெசபேலை சந்திக்க வரும்போது பாருங்க, அவன் சந்திக்க வரப்போறான்னு தெரிஞ்சு யெசபேல் என்ன பண்றா பார்த்தீங்களா? அவள் தன்னை அலங்கரித்து, தன்னை சிங்காரித்து கொண்டு, கண்ணுக்கு மையிட்டு தன்னை அழகுபடுத்திக்கிட்டு வரா. எதுக்கு? இவனை தன்வசப்படுத்துறதுக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? அவன் ஒரே வார்த்தை தான் சொன்னான், பிரைஸ் தி லார்ட். ஆமா, என் சார்பில் இருக்கிறவங்க யாருன்னு கேட்டான். மேல 2 பேர் எட்டி பார்த்தா அவளை கீழே தள்ளுங்கன்னு சொன்னான்.
அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை யோசேபேலை குறித்து என்ன சொல்லப்பட்டதோ அவள் பண்ணின அநியாயத்திற்கு அதை அப்படியே நிறைவேறிற்று. யெகூ அந்த காரியத்தை கொஞ்சம் கூட தவறாமல் அப்படியே செய்கிறான் அவன். அப்ப தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் ஒரு காரியங்களையும் எதை நம்ம விட்டு விளக்க சொல்லுகிறாரோ, எதை அழிக்க சொல்லுகிறார். அழிக்கிறா நம்ம இன்னைக்கு பழைய ஏற்பாடு மாதிரி மனுஷனை அழிக்க சொல்ல மாட்டார். புரியுதுங்களா உங்களுக்கு? நம்மகிட்ட இருக்கிற பொல்லாத செயல்கள், பொல்லாத கிரிகள், நேற்று வார்த்தையை கேட்டோம் இல்லையா? நமக்குள்ள இருக்கிற இந்த தேவனுக்கு பிரியமில்லாத குணாதிசயங்கள் எதெல்லாம் நமக்குள்ள பழைய குணாதிசயங்கள் எல்லாம் அழிக்கணும். அதெல்லாம் நம்ம என்ன செய்யக்கூடாது, நமக்குள்ள விட்டு வைக்கவே கூடாது. விட்டு வச்சா என்ன ஆயிடும், நமக்கு ஒரு நாளைக்கு ஆபத்து தான். அல்லேலூயா. நாம் போய் சேருவதே கஷ்டம். நம்ம அதை நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. தேவன் இங்க கீழே ஒரு வசனம் சொல்லியிருப்பார். நான் உங்க பிள்ளைகளுடைய பிள்ளைகளை 4ஆம் தலைமுறை மட்டும் அக்கிரமத்தை விசாரிக்கிற தேவன் சொல்லுவார். அங்க கீழே இது 1000 தலைமுறை மட்டும் இரக்கம், ஆனா 4 தலைமுறை மட்டும் அக்கிரமங்களை விசாரிக்கிறவர் சொல்லியிருப்பார். நான் விசாரிக்காம விட மாட்டேன். அப்ப என்னன்னா, ஒரு மனுஷனுடைய கிரியை சரியில்லைன்னு சொன்னா நீங்க பாருங்க, அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படியோ, அவங்களுடைய கிரிகள் எப்படியோ, அவங்களோட பழக்க வழக்கங்கள் எப்படியோ அப்படியே அவங்க பிள்ளைகளும் மாறிடுவாங்க. இதுல 100ல் 1-2 தான் தப்பு. கைசலா சொல்றது புரியுதுங்களா? 1-2 பேர் தான் அதுல தவறுவாங்க. மற்ற எல்லாருமே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய பேரண்ட், அவங்க குடும்ப சூழல் எப்படி அவங்க கிரி, அதான் தகப்பன் என்ன பண்ணணும், தாய் தகப்பன் என்ன பண்ணணும், பொல்லாத கிரிகளை உடையவர்களாக இருக்கக்கூடாது. பிள்ளைகளுக்கு அது தானா அந்த சுபாவம், அந்த குணங்கள், அது தானா ஆக்டிவிட்டிஸ் வந்துகிட்டே இருக்கும். அதனுடைய செயல்பாடுகள் என்ன செய்ய ஆரம்பிச்சிடாது, ஒருத்தரை பார்க்கறது, ஒருத்தரோட அதிகமா இருக்கிறவங்கள பாருங்க, அந்த சாயலை அதனுடைய இதை நம்ம பார்க்க முடியும். அப்பா அம்மா கூட இருக்கிறதுக்கு வந்துடும். அப்ப அவங்களும் அந்த பொல்லாத கிரிகளை நாளைக்கு செய்ய ஆரம்பிப்பாங்க. அதனாலதான் உன்ட்ட மாத்திரம் இல்லை, நாளைக்கு நீ பண்றதுனால உன் பிள்ளையே செய்வான். அவனை நான் விசாரிக்காம விட மாட்டேன், அவன் செய்வான், அவனை நான் விசாரிக்க விட மாட்டேன் அப்படின்றார். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனா நம்ம ஒழுங்கா இருந்து உண்மையா இருந்து நடந்தோம்னா தலைமுறைக்கும் நமக்கு இரக்கம் செய்துட்டே வருகிறேன்றார். இதை வச்சு என்ன பண்றாரு, ஓரளவுக்காக தேவன் தம்முடைய இரக்கத்தை கிருபை அடுத்தடுத்த சந்ததிக்கு நமக்கு கொடுக்க விரும்புகிறார். அப்ப தேவனுடைய வார்த்தைகள் அதை நம்ம கவனிக்கணும். தேவனிடத்தில் உண்மையா இருந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிற நாம தேவனுடைய வார்த்தைகளை முழுவதுமாக கை கொண்டு நடக்கிறவர்களாக இருக்கணும். எப்படி நடக்கணும்? முழுசா கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கை கொண்டு நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அதை தான் தேவன் விரும்புகிறார். அவன் அறகுறையா இந்த சவுல் மாதிரி வார்த்தையை பாதி கை கொள்றது, பாதி விட்டு விடுகிறது. இன்னும் மனுஷ அந்த மாம்சீகமான குணம் தான் நம்மளை தேவனுடைய வார்த்தையை முழுவதுமாக செய்ய விடாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், சரீரத்தை கீழ்ப்படுத்தணும். நம்ம என்ன செய்யணும், இப்ப யேசபேல் அவங்ககிட்ட ஒரு அழகா பேசி, நயமா பேசி, வஞ்சகமா பேசி கொஞ்சம் அவனை தடுமாற பண்ணியிருந்தா யெகூ, அந்த இடத்துல அவன் தடுமாறி இருந்தா போச்சா, யெகூனுடைய ஸ்தானம் அதோடு அடிபட்டிருக்கும். அவன் கொஞ்சம் கூட தேவனுடைய வார்த்தையிலிருந்து வலதுபுறம் இடதுபுறம் சாயாம கர்த்தருடைய காரியத்தை செய்து முடிக்கிறத நம்ம பார்க்கணும். அதனால ஆண்டவர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். ராஜாக்கள் புஸ்தகத்துல 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 30வது வசனம் வாசிங்க. நோக்கி, என் பார்வைக்கு செம்மையானதை நீ நன்றாய் செய்து என் இருதயத்தில் இருந்தபடியெல்லாம் ஆகாபின் குடும்பத்துக்கு செய்தபடினால் உன் குமாரர் இஸ்ரவேலுடைய சிங்காசனத்தின் மேல் 4 தலைமுறையாக வீற்றிருப்பார்கள் என்றார். 4 தலைமுறைக்கு வீற்றிருப்பார்கள். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். புரிஞ்சுதான் உங்களுக்கு? படிச்சீங்களா எல்லாரும்? அவன் அந்த வேலைகளை, அவன் தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய காரியங்களை முழுதுமாக நிறைவேற்றி செய்து முடித்து வந்த உடனே ஆண்டவருடைய வார்த்தை உடனே தேவனுடைய வார்த்தை நிறைவேற்ற உடனே அடுத்து ஒரு தேவனுடைய வார்த்தை வருது பாருங்க அவனுக்கு. தேவனுடைய வார்த்தை நிறைவேற்றாத சவுல் ராஜாக்கு என்ன வந்தது, உன் ராஜ்யத்தை விட்டு உன்னை தள்ள போறேன்னு வார்த்தை வந்தது. இவனுக்கு என்ன வார்த்தை வருது கவனிக்கிறீங்களா? 4 தலைமுறை மட்டும் நீ என் வார்த்தை நிறைவேற்றினபடினாலே இஸ்ரவேலிலே உன் சந்ததியிலே 4 தலைமுறைக்கு ராஜாக்கள் இருப்பார்கள். அவர் இறக்க எவ்வளவு பெருசா இருக்குது பார்த்தீங்களா? நல்லா கைத்தட்டி சொல்லலாமே, பிரைஸ் தி லார்ட். அப்ப கர்த்தருடைய இரக்கம் அதிகமாய் தேவனுடைய செயல்களிலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருந்தால், அங்க தவறு பண்ணி இருக்கிறாங்க, அங்க மீறுதல் நடந்திருக்கிறது. மோசேயினுடைய மன்றாட்டு, மோசேயினுடைய ஜெபம், அல்லேலூயா,
அப்ப அவருக்குள்ள இருக்கிற அந்த சுபாவத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அவரை பார்க்கணும்னு சொல்லும் போது தேவனுக்குள்ள இருக்கிற அந்த குணாதிசயம், தேவனுக்குள்ள இருக்கிற அந்த தன்மை என்ன அப்படின்றதான் அவர் நாமத்தை கூறுகிறார். யெகோவா, கர்த்தர் அப்படின்னா யெகோவா அப்படின்றத அந்த பழைய ஏற்பாட்டில் வார்த்தை இருக்கும் இல்லையா? என் நாமம் யெகோவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு, நான் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் உள்ள தேவன். அல்லேலூயா. அப்படின்னா என்னது? ஆண்டவரே மன்னிங்க மன்னிங்கன்னு கேட்டுட்டு இருக்கிறான். நானும் மன்னிக்கிறவர் தான், எனக்குள்ள இந்த குணம் இருக்கு, நான் இரக்கமுள்ள தேவன் அப்படின்றத அந்த இடத்துல அவர் நாமத்தை கூறுகிறார், அவர் தன்மையை வெளிப்படுத்துகிறார். அவர் ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆனாலும் அக்கிரம் செய்கிறவர்களை நான் விசாரிக்காம விட முடியுமா? விசாரிச்சு தான் ஆகணும் அப்படின்றார். அல்லேலூயா. அங்கே கீழே அந்த வார்த்தை முடிக்கிறார். அப்போ அப்போ அவ்வளோ தவறு பண்ணவர்களுக்கே என்ன செய்கிறார்? ஒரு காரியம், ஒரு மீறுதலை செய்துட்டாங்க. ஆனால் உடனே கர்த்தர் மன்னிச்சு தொடர்ந்து நடத்த விரும்புகிறார். ஆனால் உண்மையா இருந்தா இரக்கம் பெருசா இருக்கு. எத்தனை தலைமுறைக்கும் நம்ம சந்ததிகள், உங்க குடும்பங்கள் என்ன செய்யும்? அடுத்தடுத்த ஜெனரேஷன்லயே அந்த அபிஷேகம், தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய இரக்கம் தொடர்ந்து தேவன் கிடைக்க பண்ணிக்கிட்டே இருப்பார். பிரைஸ் அல்லாஹ், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அதுதான் பெரிய ஒரு ஆசீர்வாதம். நாம் கிறிஸ்துவுக்குள் நான் வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள் நல்ல முறையில் ஒரு ஓட்டத்தை ஓடி என் பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள் கிரமமான நல்ல வாழ்க்கை வாழ்ந்து அந்த சத்தியத்துக்குள் நடத்த பண்ணுகிறாங்க. என் பிள்ளைகள் நம்ம பார்ப்போம், எப்படி நம்ம பார்க்குறோம், நம்ம பிள்ளைகளை பார்க்குறோம், அடுத்த தலைமுறை. அதுக்கு நம்ம முழு அர்ப்பணிப்பு தேவை. மேலோட்டமான சில காரியங்களை எப்படியோ நான் கிறிஸ்துவை அறிமுகப்படுத்திட்டேன், ஏதோ கற்றுக் கொடுத்துட்டேன், ஏதோ சொல்லி கொடுத்துட்டேன், கடமைக்கு செய்கிற காரியம் அல்ல. நாம் எந்த அளவுக்கு உத்தமமாக அர்ப்பணிப்போடு நம் கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து வாழ்கிறோமோ நம்ம சந்ததிகளை தேவன் அடுத்தது எழுப்பி தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தருக்குள் வழி நடத்துவதற்கு உண்மையுள்ளவராக இருக்கிறார். சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமா, அதுல தேவன் ஒவ்வொரு நாளும் அப்படி தன்னுடைய ஜனங்களை அப்படி உண்மையாய் வாழ்கிறவர்களுக்கு இரக்கம் செய்கிறவர். இரண்டாவது ஒரு சம்பவத்தில் நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, பீனேகாஸ் என்று சொல்லக்கூடிய ஆசாரியன், ஹல்லேலூயா, எலியேசருடைய மகன் பீனேகாஸ். இஸ்ரவேல் முழு சந்ததியும் என்ன செய்து, முழு ஜனங்களும் அவர்கள் எப்பவுமே கோளாறு பண்ற ஆளுங்க தானே நிறைய இடங்களில். பிரைஸ் தி லார்ட். அவங்க அந்த வனாந்தரத்தில் இருந்த நாட்களில் பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த பேலையாமனுடைய தவறான ஆலோசனையை அவர்கள் பின்பற்றி விக்கிரக ஆராதனைக்கு வேசித்தனத்திற்கும் இடம் கொடுத்தாங்க. இதை அத்தனை பேர் என்ன செய்கிறாங்க? அவங்க ஆசாரிப்பு கூடாரத்தில் உட்காந்து மோசே மற்றும் ஆசாரியர்கள் மூப்பர்கள் எல்லாம் உட்காந்து, ஐயோ தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை இவங்க என்ன செய்கிறாங்க? அந்நிய ஜனம் கூப்பிடுதுன்னு போயிட்டு அங்கே விக்கிரகங்களை வணங்கிட்டு அவங்க கொடுக்கறதெல்லாம் சாப்பிட்டுட்டு இவங்க என்ன செய்கிறாங்க? அங்கே இருக்கிற பெண்களோடு இவர்கள் என்ன பண்ணுறாங்க? தவறான காரியத்தில் ஈடுபடுறாங்களேன்னு சொல்லி இவர்கள் பேசி இவர்கள் முடிவெடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்பவே ஒருத்தன் தைரியமா, கொஞ்சம் கூட ஒரு பயமே இல்லாமல் தேவ சமூகத்துக்குள்ள என்ன பண்ணுறான்? ஒரு தவறான நபரை அழைத்து கொண்டு உள்ள வருகிறதை நம்ம பார்க்கிறோம். சொல்றது புரியுதுங்களா? சபை நடுவில் அத்தனை பேர் வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க, அத்தனை பேர் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனா பினேகாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன், அல்லேலூயா, தேவ சமூகத்துல அங்க போயிட்டு அந்நிய தேசத்துக்குள்ள போயிட்டு வர்றதே துணிகரம். தேவ சமூகத்துக்குள்ளேயே நீ துணிகரமா ஒரு காரியத்தை செய்யறாங்க போது இயேசு கிறிஸ்துவும் அதை செய்தார். தேவனுடைய ஆலயத்துக்குள் வரும்போது இது தேவனுக்கு ஜபவீடு என்று ஜபவீடாகவும் இருக்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, நீங்க இதை கல்லர் குகையாக்கினது என்ன அப்படின்னு சொல்லி என்ன பண்றார்? இயேசு கிறிஸ்து கோபப்பட்டார், ஒருவன் அடித்தார் என்று சொன்னா தேவாலயத்தில் தாறுமாறாய் நடந்தவர்கள்ட்ட மட்டும்தான் நடந்து கொண்டார். சொல்லுங்களேன் கரங்களை உயர்த்தி. அதனாலதான் பல நேரங்களில் சொல்லுவோம், தேவ ஆலயத்தில் நாங்கள்ல நீங்களே கேட்கணும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. தவறாய் நடக்கிற, மோசமாய் போகிற அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் நாம் என்ன செய்கிறவர்களா இருக்கணும்? அதை கண்டிக்கிறவர்களாகவும் புத்தி சொல்லுகிறவர்களாகவும் ஜெபத்தோடு ஆவியில தெளிவோடு கவனத்தோடு புத்தி சொல்லி அவர்களை அந்த காரியத்தை விட்டு வழிவிலகச் செய்கிறவர்களா இருக்கணும். அவர்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றதாக, அவர்களுக்கெல்லாம் உடந்தையாய் போகிற ஆட்களாக, அவர்களுக்கு உதவி செய்கிற ஆட்களாக ஒரு நாளும் நாம் மாறுகிறவர்களாக இருக்கக்கூடாது.
சொல்றது விளங்குதா உங்களுக்கு? இங்கே உட்காந்து சபையில் ஒருத்தவனா லவ் பண்ணிட்டு இருக்கிறான்னா அவனுக்கு மெசேஜ் அனுப்புறதுக்கு உதவி செய்கிறது, ஃபோனில் பேசுறதுக்கு உதவி செய்கிறது, உனக்கு நான் அந்த அம்மாவோட நான் லிங்க் வச்சு உனக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறேன்றதெல்லாம் பொல்லாத பாவம். விளங்குதா உங்களுக்கு? தேவன் சும்மா விடுவாரா? சொல்லுங்க. ஒரு திருமணம் ஆகாத பெண்ணு ஒருத்தன் லவ் பண்றான்னா வீட்டுக்குள்ள வரான், இன்னைக்கு வீட்டுக்குள்ள வரான் போறான்னா என்ன செய்யறது? பெற்றோர் வீட்டுக்குள்ள அனுமதிக்கிறது. சோத்திரம். புரியுதுங்களா உங்களுக்கு? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விசாரிச்சிருக்கிறேன், கழுத்தை பிடிச்சிருக்கிறேன். பிரைஸெல்லாம் அவன் தெரியாத நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இது கர்த்தர் பார்க்கிறார். முதல்ல ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளணும். நான் ஒரு தவறு செஞ்சு இன்னொருத்தர் பிடிச்சு விசாரிச்சதுக்கு அப்புறம் உண்மை ஒத்துக்கொள்ளுகிறது இல்லை. ஆகான் அப்படி உண்மை ஒத்துக்கொண்டு ஆண்டவர் அவனை மன்னிக்கல. புரியுதா உங்களுக்கு? நாம் தவறு செய்கிறத யார் பார்த்து அப்புறம் விசாரிக்கிறத விட தேவனே முதல் அதை பார்த்திருக்கிறார். தேவன் அதை பார்க்கிறார். தேவனுக்கு தெரியுமே இது அப்படின்ற உள்ளுணர்வு உண்மையாக தேவ பயம் நமக்குள்ள காணப்படும். கரங்களை வைத்து சத்தமாய் சொல்லுங்க. இன்னைக்கு எத்தனை துணிகரங்கள்லாம் அப்படி நடக்குது. இதெல்லாம் எவ்வளோ பெரிய அக்கிரமம் தெரியுங்களா? எவ்வளோ பெரிய பாவம். தேவனுடைய பார்வையில் மகா மோசமான ஆகாத காரியங்கள். திருமணத்திற்கு முன்பு இந்த மாதிரி கள்ளத்தனமான வேலைகளை செய்வது. அல்லேலூயா. ஆமாம். காதலிக்கிறவனோட ஊர் சுற்றுறது, அப்புறம் வீட்டுக்குள்ளே வச்சுக்கிட்டு அவனை கதை அடிக்கிறது. பெற்றோர்கள் அதை கண்டு காணாமல் இன்னைக்கு இருக்கிறாங்க நிறைய பேர். அவங்களுக்கு துணை போகிறது, அவங்களோட ஃபோனில் பேசுறது. நிச்சயம் பண்ணியாச்சா? நிச்சயம் பண்ணாலே ஃபோனில் பேச வேண்டான்றோம். திடீர்னு நிச்சயத்துக்கு அப்புறம் ஏதாவது ஒரு சின்ன தாறுமாறான சம்பவம் நடந்து நிச்சயம் நின்றுட்டா என்ன செய்வேன்? உன் பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போகுமே. அங்கே எங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கிறதோ ஏதாவது காரியங்கள் நடந்துட்டா, ஏதாவது ஒரு சின்ன தவறுகள், எத்தனையோ நிச்சயதார்த்தங்கள் நடந்து அது ஸ்டாப் ஆயிடுது. அப்புறம் திருமணம் அடுத்த இடத்துல திருமணம் பண்ணணுமே அப்படின்றதுனால நிச்சயதார்த்தத்தில் கூட ஃபோன் பேசுறதுல கவனமா இருங்கன்னு சொல்றோம். ஆனால் நிச்சயதார்த்தம் நடக்கலை, ஒன்றும் நடக்கலை. ரைசலாட் அல்லேலூயா. பண்றதே அக்கிரமம். இதுல இன்னும் அக்கிரமத்தின் மேல் அக்கிரமத்தை கூட்டிக் கொள்றது. சோத்ர அல்லேலூயா. தேவ சபைக்கு வரோம், சத்தியத்தை கேட்கிறோம். இங்க வெளியில் இருக்கிற உலகத்துல 4 வாலிப பிள்ளைகள் 4 வாலிப தம்பி அந்த மாதிரி சுத்துறான்னா அவர்களுக்கு உபதேசம் கிடையாது, அவர்களுக்கு சத்தியம் இல்லை. இங்க சத்தியம் இருக்கு. உனக்கு கர்த்தர் போதிக்கிறார். உன் இச்சையை அடக்கணும், நீ தேவனுக்குள்ளாக அர்ப்பணிப்பா உண்மையா இருக்கணும். கர்த்தர் நியமிக்கிற நாள் வரைக்கும் நீ என்ன செய்யணும்? யோசேப்பை போல வைராக்கியம் உள்ளவர்களா வாழணும். சொல்லுங்களேன் நல்லா சத்தமா. ஆமா. தீமோத்தேயுக்கு எழுதுறார், பாலி இச்சைகளுக்கு விலகி ஓடு. சோத்திரம். புரியுதா உங்களுக்கு? இதுக்கெல்லாம் விலகி இருக்கணும், வைராக்கியமா இருக்கணும், சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமா மாறணும் நம்ம. அப்ப அதெல்லாம் இல்லாதபடி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? முறைகேடான காரியங்களை தேவன் பார்க்கிறான்றதை மறந்து முறைகேடான காரியங்கள், தவறான காரியங்கள். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சொல்றது விளங்குதாங்க? அப்ப இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். யாரா இருந்தாலும் சரிதான், தேவன் பார்க்கிறார். அவருக்கு முன்பாக நம்ம மனம் திரும்பினா இந்த மாத ஆண்டவர் சொல்ற வார்த்தை தான், இரக்கத்தை நான் உனக்கு தருவேன், மன்னித்து இரக்கத்தை நான் உனக்கு பாராட்டுவேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதனால இரக்கத்தை பெற்றுக்கொண்டு தேவனிடத்துல நம்ம முன்னேறுகிறவர்களாக இருக்க வேண்டும். பிணைகாசு என்ன பண்றார்? வைராக்கியத்தோட எழும்புறான். அல்லேலூயா சொல்லுங்க. உடனே போய் சபை நடுவில் தவறு செய்து கொண்டிருந்தவர்களை குத்தி போட்டான் என்று பார்க்கிறோம். பிரைஸ்லார்ட். ஒரு வைராக்கியத்தை பார்க்கிறோம். அங்க கர்த்தருக்காக இயேசு கிறிஸ்து பக்தி வைராக்கியம் பாராட்டினார் தான் வசனம் இருக்கு. அப்ப தேவனுடைய காரியங்கள் வரும்போது திருச்சபையில வைராக்கியம், பக்தி வைராக்கியம் இருக்கணும். வெளியிலிருந்து வராங்க, ரட்சிக்கப்படாத வரவர்களுக்கு உபதேசமே வேற, அது வேற டைப்பு. புரியுதுங்களா உங்களுக்கு? தேவன் அதை மன்னிக்கிறார், அவங்க வளர்ற வரைக்கும் ரைட். ஆனா சபைக்குள்ள வந்து சத்தியத்தை அறிந்து உபதேசத்தை கேட்க ஆரம்பிச்சு ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்த பந்தியில பங்கு பெற அளவுக்கு வந்துட்டு நம்ம இஷ்டத்துக்கு வாழ்கிறவர்களாக இருக்கவே கூடாது. கரங்களை வைத்து நல்ல சத்தமா சொல்லு. அல்லேலூயா. தேவ பயத்தோடு கூட நடக்க வேண்டும். தேவன் பார்க்கிறார். சோத்திரம். அல்லேலூயா. மறந்துடக்கூடாது. நமக்கு எண்ணங்கள் இருக்கணும், கவனங்கள் தேவை. உன் சொந்த என்ன செய்யற பிள்ளையா இருந்தாலும், சொந்த சகோதர சகோதரிகளா இருந்தாலும் தப்புன்னு நீ கண்டிச்சினா கர்த்தர் கிருபை உன் மேல வரும். உன்னை ஆசீர்வதிப்பார். நீ உட்டந்தையா போனா உன் வாழ்க்கை நாசமா போகும். ஆமா, நீ உட்டந்தையா போறையா உன்னையும் சேர்ந்து அட்டிப்பார். சோத்ர. அல்லேலூயா. அநேகர் அப்படி கிருபை இழந்தவர்கள் இருக்கிறாங்க.
உடந்தையாய் போய் எத்தனையோ பேர் உடந்தையாய் போனவர்கள், கோரா கூட்டம் எழும்புச்சு, உடந்தையாய் போனவன் அத்தனை பேர் சேர்ந்து தான் பாதாளத்துக்குள்ள போனான். எழும்புன ஒருத்தன் தான் கூட கூட்டத்தை சேர்த்துக்கிட்டான், 150 பேருக்கு மேல. நீ யாராவது சப்போர்ட்டுக்கு சேர்ப்பாங்க. இந்த பாவம் பண்ற தப்பு பண்ற கேஸுகள்லாம் பாருங்க. அதனால தான் எவனாவது பிடிப்பேன், அவனை பிடிச்சிக்கலாம், எவனாவது உடந்தையும் சேர்ப்பாரு. இதுல நிறைய குடும்பங்களே பேரண்டே போகுது, அண்ணன் தம்பியோ அக்கா தங்கச்சிகளோ உதவி மெசேஜ் அனுப்புறது எல்லாத்துக்கும் சப்போர்ட். கிருபை போயிடும். உன் மேல வச்சிருந்த கிருபை நீ இழக்கிற. நீ யாருக்கு சப்போர்ட் பண்ணாலும் அலையிலே சொல்லுங்க, வைராக்கியமா இருந்து இப்படிதான் நிக்கணும். அலையிலே சொல்லுங்க பார்ப்போம். சில பேர்லாம் எதுக்கு நீங்க என்ன அப்படின்னா உள்ள நாங்கள் அனுமதிச்சிருக்கிறோம். ஒரு சில பேரை சரி வா அப்படின்னா மன்னிப்பு கேட்டு நான் செய்ய மாட்டேன், ஒழுங்கா இருப்பேன், இனி சத்தியத்தை கேட்டு சத்தியத்துக்குள் நடப்பேன்னு சொன்னதுக்கு தான் உள்ள சேர்த்துருக்கிற மொழிய நீ இப்போ மறுபடி கூத்தடி அப்படின்னு சொல்றதுக்குலாம் நாங்கள் யாருக்கு சேப்பர் குத்தி கொடுக்கல. சொல்றது விளங்குதா? அது சத்தியம். இது இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். நம்மளே சபை நடுவில் நீங்களே எழும்பணும். மோசே எழும்பல, பிணைகாசு எழும்பிட்டான். சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம சொல்றதையே என்ன செய்யறாங்க, கீழே உட்காந்து ஏன் இது இப்படி பேச இப்படி அப்படியான்னு குற்றப்படுத்திக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற கூட்டம் தான் இருக்கு. இன்னைக்கு பிணைகாசை போல வைராக்கியம் உள்ளவர்களா எழும்புகிறவர்கள் யார் சபையில? தேவனுக்கு வைராக்கியம் பாராட்டுவர்களை கத்த தேடிட்டு இருக்கிறார். என்ன சொல்லவே மாட்டீங்களே, பலமான சத்தம் வரமாட்டேது. அல்லேலூயா. கத்தருக்கு வைராக்கியம் பாராட்டுகிற கூட்டம் எங்கே? பரிசுத்தத்துக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஜனங்கள். வைராக்கியம் பாராட்டின அடுத்த நொடியே கத்தர் அவனுக்கு வாக்கு கொடுக்கிறார். அதை ஆண்டவர் அங்கீகரித்தார். தேவன் அதை ஏற்றுக்கொண்டார். அல்லேலூயா. இல்லைன்னா என்னுடைய கோபம் மொத்த இஸ்ரவேல் ஜனங்களை அடிச்சிருப்பேன். அவன் செய்த ஒரு காரியத்தினால மொத்த இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றினேன். அவனுக்குள்ள இருக்கிற அந்த பக்தி வைராக்கியத்தின் நிமித்தம் அல்லேலூயா அவங்க சந்ததி, அவங்க தலைமுறைகள் தோறும் அவர்களுக்கு ஆசாரிய பட்டத்தை நான் தருகிறேன் என்று கத்தர் வாக்குரைக்கிறார். கைகளை தட்டி சொல்லுங்க பாப்போம். நல்லா உற்சாகமா புரியுதா உங்களுக்கு? என்னாகும் புஸ்தகத்துல அந்த 25ஆம் அதிகாரம் 11 13 வரை வசனம் வேகமா படிங்க பாப்போம். நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலெயாசாரின் மகன் பினெகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன். அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரவேல் புத்திரருக்காக பாவ நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கு பின் அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும். மோசே கிட்ட அன்னைக்கே வாக்கு கொடுத்தது நிறைவேற்றினார். இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் என்ன செய்தார்கள்? அவங்களுடைய சந்ததி தலைமுறைகள் தான் நித்திய ஆசாரிய பட்டத்துக்குள்ளாக இருந்தார்கள். கைகளை தட்டி சொல்லுங்க அல்லேலூயா. அவர்களை தான் வைத்தார். அதுக்கு முன்னாடி தேவன் அப்படி வாக்கு கொடுக்கல. ஆரோனை எழுப்பினார், அவ்வளவுதான். ஆரோனை எழுப்பும் போது அந்த கன்றுக்குட்டியின் சம்பவத்துல தான் தேவன் என் பட்சத்தில் இருக்கிறவன் யாருன்னு மோசே கேட்ட போது லேவி குடும்பம் தான் வந்து நின்னுச்சு. அதனால அவர்களுக்கு ஆசாரிய பட்டத்தை அவர்களுக்கு கொடுனார். கத்தருக்காக வைராக்கியம் பாராட்டினாங்க. அவர்களுக்கு ஆசாரி பட்டம் தான், ஆசாரி பட்டம்னு கொடுத்தார். வாக்கு கொடுக்கல, நிரந்தரமா இவங்க தான் இருப்பான்னு வாக்கு கொடுக்கல ஆண்டவர். சோத்திரம். புரியுதுங்களா உங்களுக்கு? பினெகாசுடைய சம்பவத்துல தான் அவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நித்தியமா இவர்களே ஆசாரிய பட்டத்துக்கு உரியவர்களா இருக்கட்டும் என்று இங்கேதான் வாக்கு தத்தம் அவர்களுக்கு வருகிறது. அதனாலதான் தலைமுறை தோறும் லேவி குடும்பத்தில் இருக்கிறவர்களே அந்த ஆசாரிய பட்டத்துக்குள்ளாக இருந்தார்கள். சொல்றது புரியுதுங்களா? அப்ப தேவன் உண்மை உள்ளவனா இருந்ததுனால, பாவ நிவர்த்தி செய்ததுனால, தேவனுக்கு பக்தி வைராக்கியம் பாராட்டினதுனால கத்தர் செய்த அற்புதமான காரியம். இன்னைக்கு தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறவர்களை கத்தர் தேடுகிறார். அவர் உன் மேல எவ்வளவு இரக்கமா இருப்பார் பாருங்க. எனக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்களேன், நல்ல கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றுகிறவர்கள், தேவனுக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டுகிறவர்கள். தாவீதுக்கு இதே போல கத்தர் வாக்கு கொடுத்தார். தாவீதுக்கு என்ன வாக்கு கொடுத்தார்? உன் வீடும் உன் ராஜசனமும் எனக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஏன் அவனுக்கு வாக்கு கொடுத்தார்? இருதயத்துக்கு பிரியமானவன், எனக்கு பிரியமானதையே செஞ்சுக்கிட்டு இருப்பான் அவன். சொல்லுங்கள் அல்லேலூயா. என ஜெபமே அப்படிதான் பண்ண. ஆண்டவர்கிட்ட, ஆண்டவர் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தார். சோத்ரா. சொல்லுங்கள் அல்லேலூயா. அவன் ஜெபமே அதுதான், உமக்கு பிரியமானதை செய்ய. எத்தனை பேர் அப்படி கேட்கிறோம்? உங்க இருதயத்துக்கு பிரியமானதை செய்ய, எனக்கு உங்களுக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுக் கொடுங்க
அப்ப தேவனுடைய இருதயத்தை நம்ம பிரியப்படுத்துகிறவர்களாக, சந்தோஷப்படுத்துகிறவர்களாக. நீங்க ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து பாருங்க, தேவனுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தினவர்கள் அதிகம். எனக்கு மனஸ்தாபமா இருக்கு, எனக்கு துக்கமா இருக்குன்னு ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் அதிகம். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. பல இடங்களில அவர் ஜனங்கள் செய்கிற இன்னைக்கு அநேக காரியங்கள்னால மனம் உடைந்து போகிறார், மனம் நொந்து போகிறார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அப்ப அவர் இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற, மகிழ்ச்சியாக்குற, அவரை பிரியப்படுத்துகிற ஒரு கூட்டத்தை ஆண்டவர் தேடுகிறார். அல்லேலூயா. அவர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்றது, அவரையே தேடுவது, அவரையே சார்ந்து கொள்வது. அவருக்கு என்ன பிரியமோ அதை மாத்திரம் நான் செய்யறேன்ற ஒரு எண்ணம். எனக்கு பிரியமானது அல்ல. அல்லேலூயா. என் வாழ்க்கை உங்களுக்கு அர்ப்பணிச்சு உங்களுக்கு பிரியமானதையே நான் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன். அல்லேலூயா. கரங்களை வைத்து சொல்லுங்க. நம்ம என்ன சொல்றோம்? நமக்கு பிரியமா தான் நம்ம வாழ்றோம். எனக்கு என்னெல்லாம் தேவை, நமக்கு எதெல்லாம் பிரியம், அதெல்லாம் போய் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறோம். சீக்கிரம் ஒரு வண்டி வாங்கி கொடுங்க ஆண்டவரே அப்படியே பார்ப்பார். சரின்னு ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடுப்பாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்ணுவோம்? பழசாயிடுச்சு ஆண்டவரே, ஒரு எமஹா வாங்கி கொடு. என்ன செய்வான்? அப்புறம் இப்போ குடும்பம் பெருசாயிடுச்சு, ஒரு காரு வாங்கி கொடுங்க ஆண்டவரே. சொல்றது புரியுதுங்களா? வீடு ரொம்ப நாளாக ஓட்டு வீட்டிலே இருக்கிறோம், ஒரு நல்ல தளம் போட்ட வீடா, ஒரு 2 பெட்ரூமா வீடு கொடுங்க ஆண்டவரே. ஹலோ, இதையே தான் கேட்டுக்கிட்டு உட்காந்துருக்குறோம் இல்லையா? கேளுங்க. ஆனால் கேட்கவே வேண்டாம். நீ அவருக்கு பிரியமா நடந்தா அவர் கொடுப்பாரு பாருங்க. நீ 2 பெட்ரூம் தான் கேட்குற, அவர் 4 பெட்ரூம் தருவார். எவனா வந்து கம்மி வாடகை கூப்பிட்டு கொடுத்துட்டு போவான். சத்தமா சொல்லுங்க பார்ப்போம். அவருக்கு பிரியமா வாழ்ந்தா எல்லாம் நமக்கு தேடி தேடி வரும், நன்மைகள் தேடி தேடி வரும். கர்த்தர் தேடி தேடி உனக்கு கொண்டு வந்து கொடுப்பார். ஸ்தோத்திரம். ஆசீர்வாதம் தானா தேடி வரும், நன்மையும் கிருபை உன்னை தேடி வரும். தாவீது தான் சொன்னான், நன்மையும் கிருபை என்னை தேடி வரும். இல்லையா? சொல்லுங்க. கர்த்தரின் மேய்ப்பர், அதனால எனக்கு ஒரு குறையும் இல்லை. அவரையே முன்வைக்கிற அனுபவம், கர்த்தரையே எனக்கு முன்பாக நிறுத்துகிறேன், அதனால் நான் அசைக்கப்படுவேன் சொல்றான். பார்த்தீங்களா? எப்போ அவர் இருதயத்தை பிரியப்படுத்திக்கிட்டே இருக்கிறவன். ராஜா வாங்கிட்டு உட்காந்துட்டு எனக்கு அது வேணும் இது வேணும் இன்னும் பெரிய மாளிகை இதெல்லாம் யோசிக்காம அவன் உட்காந்து ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டணும்னு யோசிச்சதுனால ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. என்னடா இப்போ கூட எப்படி அவன் மெயின்டு எண்ணம் பூரா எங்க இருக்கு? ஆடு மேய்ச்சாலும் அப்படிதான் இருக்கிறான், வனாந்தரத்தில் சுத்தினாலும் அப்படிதான் இருக்கிறான், சிங்கக்கவியில் உட்காந்தாலும் அப்படிதான் இருக்கிறான், சவுல் அடிச்சாலும் அப்படிதான் இருக்கிறான், யார் துரத்தினாலும் அப்படிதான் இருக்கிறான். கைசலாட். சரி, ராஜாவாக்கிடுவோன்னு ஆக்கி விட்டா, பெரிய முழு சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கி விட்டாலும் வெற்றி மேல வெற்றி, ஜெயத்தின் மேல ஜெயம் வந்து, கூட்டத்தின் மேல கூட்டம் வந்து, தலைவா நீங்க தான் எங்களுக்கு அப்படின்னு அத்தனை கூட்டம் கூட்டமா வந்து அவனுக்கு நிக்குது. உண்மை ஜீவன். ஒருத்தர் 150 பேர் அடிச்சு காலி பண்ணுவான். அல்லேலூயா. யுத்த ஒரு ராஜாவுக்கு ஒரு ஆள் அப்படி தேவைன்னா இதுக்கு மேல வேற என்ன வேணும் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த நாளில் ராஜ்யம் பண்றதுக்கு ஆட்கள் என்ன செய்யணும்? சௌரியவான்கள் அவனிடத்துல வந்து சேர்ந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒருத்தரும் உள்ள சிங்க கவிக்குள்ள சும்மா உள்ள போனானா, அதுல சிங்கம் இருந்தது அடிச்சு என்ன பண்ணிட்டானா, உறைந்த மலையிலே உள்ள போகும்போது மழை வருதுன்னு உள்ள போய் கவியில ஒளிய போய் சிங்கம் இருந்ததை அடிச்சு கொண்டுட்டானா. அந்த மாதிரி வீர தத்துவம் பாராட்டுகிற ஆட்கள் எல்லாம் அவனோடு கூட இருந்தாங்க. ஒரு கையில ஒன்றுமே இல்லாம ஒரு தடியை கொண்டு போய் பெலிஸ்தங்கிட்ட யுத்தம் பண்ணி ஜெயிச்சு அவங்ககிட்ட இருந்த ஈட்டியை வாங்கி பெரிய பெரிய யுத்தங்களை சாதித்த அவர்கள் வீர தத்துவம் பாராட்டுகிறவர்கள் தாவீது இடத்துல வந்தார். சும்மாவா? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் பெரிய சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜா, பெரிய செல்வாக்கு, பெரிய நபர்கள், ஆள்கள், கூட்டம் இத்தனை வந்து உட்காந்து இவன் என்ன பண்றான்? தீர்க்கதரிசிகள் ஆளை சுத்தி சூழ்ந்திருக்கிறாங்க. ராஜா அதை செய்வோம், நம்ம இதை பண்ணிடுவோம், இந்த ராஜ்யத்தை பிடிப்போம், அதை கட்டுவோம், அந்த கோட்டையை கட்டுவோம், இந்த கோட்டையை கட்டுவோம், சீக்கிரம் உங்களுக்கு ஒரு மாளிகையை கட்டுவோம். எல்லாம் நிறுத்துறா, முதல் கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்டுறான் அப்படின்றான். கையை தட்டி சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படிதான் சொல்லுவாங்க எல்லாரும். நிறுத்து, முதல்ல கர்த்தருக்கு. நம்மகிட்ட பணம் வந்தோம் என்ன சொல்லுவாங்க? சீக்கிரம் ஒரு வண்டி வாங்க, ஒரு குண்டா வாங்க, ஒரு சட்டியை வாங்க, 2 சவரம் நகை வாங்க, சீக்கிரம் ஒரு மோதிரம் வாங்க, பழைய மோதிரத்தை அழிச்சு புது மோதிரத்தை வாங்கு. அல்லேலூயா. முதல்ல கர்த்தருக்கு ஒரு காணி கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்றோம். ஒருத்தர் வரமாட்டோம். கர்த்தருக்கு ஒரு ஸ்பீக்கர் வாங்கி சபையில போடுவோம், தேவனுக்கு ஒரு பொருளை வாங்கி சர்ச்சில் போடுவோம். விளங்கிட்டா உங்களுக்கு? வரவே மாட்டேங்குது வார்த்தை, சத்தமே வரலையே. வெளியில சொல்லுங்க பார்ப்போம். இதுதான் நமக்கு மெயின்ல முதல்ல இதுதான் வரும். சோத்திரம். முதல் கர்த்தருக்கு ஒரு காரியத்தை செய்வோம் அப்படின்றது வராது. ஹலோ, விளங்குதாங்க? தாவீதுக்கு வருது. அதனாலதான் சொல்றாரு, உன்னுடைய ராஜாசனம் எனக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் உன் சிங்காசனத்திலே
என்ன செய்வோம்? கற்ப பிறப்பானவனை நான் அமர பண்ணுவேன். பிரைஸ் எல்லாம் அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோம். தேவன் அவ்வளவு அவருக்காக அப்படி வாழ்ந்தால் நமக்கு அதை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆபிரகாமை பார்க்கிறோம், எல்லாவற்றுக்கும் மேல அவர் தான். சோத்திரம் அல்லேலூயா. இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பிளஸ்ஸிங் தான் இல்லையா? கொஞ்சம் கொஞ்சம் குறிப்பிட்ட ஆபிரகாம் இன்னைக்கு வரைக்கும் நீங்கள் நானெல்லாம் சேர்ந்த வரைக்கும் அவர் சந்ததி. இன்னைக்கு நீங்கள் நான் யாருடைய சந்ததி? ஆபிரகாமின் சந்ததி. தேவன் அதை அங்கீகரிச்சார் பாருங்க, கொடுத்துட்டார் பாருங்க. அல்லேலூயா. எவ்வளவு பெரிய பாக்கியங்க. 3-4 தலைமுறையில் ஆள் காண போயிடுறோம், பேர் மறந்து போயிடுது இல்லையா? எங்க தாத்தா பேர் தெரியும், எங்க தாத்தாவுடைய அப்பா பேரு, அவருடைய அப்பா பேர்லாம் எனக்கு தெரியாது. அப்பா பேரு தாத்தா பேர் தெரியுது. சோத்திரம் அல்லேலூயா. சொல்லுங்களேன். அவங்க உருவமோ ஜாடையோ கூட நமக்கு மறந்து போயிடும். ஆபிரகாம் இத்தனை ஆண்டு காலமாக இன்றைக்கும் உலக அளவில், இன்றைக்கு இருக்கிற உலக அளவில் இருக்கிற எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்க, அதுல 3/4 பேருக்கு மேல, பாதிக்கு மேல கிறிஸ்தவர்கள் தான் இருக்கிறாங்க. அத்தனை பேருக்கு யாரு தான் சொந்த தகப்பன்? ஆபிரகாம் தான் தகப்பன். அல்லேலூயா. அவருக்குள்ள இருந்த கீழ்ப்படிதலும் விசுவாசமும், தேவன் மேல வைத்திருந்த அந்த கீழ்ப்படிதலும் விசுவாசமும், தேவனுடைய இரக்கம் பார்த்தீங்களா? ஸ்தோத்திரம் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த தேவனுடைய இரக்கத்தை பாருங்க, தேவனுடைய கிருபையை பாருங்க. ஸ்தோத்திரம். அந்த கீழ்ப்படிதல், என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவான் ஆண்டவருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு வாப்பானா விட்டுட்டு வந்துட்டார். சரி, ஏதோ மாம்சத்துல சுயமா நேற்று பார்த்து ஆகாரம் எடுத்துட்டார். ஸ்தோத்திரம். வேண்டாம், புறம்பே தள்ளினார், உடனே புறம்பே தள்ளிட்டான். ஸ்தோத்திரம். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? கொண்டு போய் சரி அப்படின்னு சொல்லி அவனை தள்ளியாச்சு. ஈசாக்கு கொடுத்தார், ஏதோ ஒன்று முத்து மாதிரி கொடுத்துக்கிறாருன்னு பார்த்தா கொண்டு போய் பலிபீடத்தில் வைடானா, கொண்டு போய் பலிபீடத்தில் வச்சு. விளங்குதாங்க? எவ்வளவு கீழ்ப்படிதல், எவ்வளவு பெரிய விசுவாசம். சொல்றது புரியுங்க? இல்லை ஐயா, எல்லாத்தையும் விட்டு வர சொன்னீங்க, விட்டு வந்தேன். லோத்து பிரிஞ்சு போயிட்டான், அவனை விட்டுரு, நீங்க அவனை விட்டுட்டேன். சோத்திரம் அல்லேலூயா. 2வது ஏதோ வந்தது வழியில, ஆகாரு ஒரு பையன் 13 வயசு வரைக்கும் வளர்த்துட்டாங்க. அனுப்பிடணும்னு அனுப்பிட்டாரு பாருங்க, தண்ணி மட்டும் தோல்ல மாட்டி அனுப்பிச்சு விட்டாரு. சோத்திரம். விளங்கிட்டா உங்களுக்கு? சொல்லுங்களேன் நல்லா சத்தமா. போ, கிளம்பு, அனுப்பு, புறம்பே தள்ளு, செட் ஆகாது. இவங்க உனக்குள்ள இருந்து நான் உன்னை வழி நடத்துற விதமே வேற. அப்போ தேவன் நமக்கு ஏன் இதை செய்யறாரு? இன்னும் இதை இழக்கிறோம், அதை இழக்கிறோம், அது போகுது, இது போகுது. நம்ம கூட இவங்க ஒட்ட மாட்டாங்களா? அவங்க சிலதெல்லாம் மாம்சீகமானது நம்மகிட்ட ஒட்டாது. நீ கர்த்தருக்குள்ள சரியா பயணம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் தேவையில்லாதெல்லாம் நம்மளை விட்டு தூக்கிட்டே இருப்பார். பார்த்துக்குங்க, உன்னுடைய ரூட்டு பக்காவா போகும். சோத்திரம் அல்லேலூயா. நீ கர்த்தரை மாத்திரம் பார்த்துக்கிட்டு போ. சரியா, நீ சரியா இருக்கிறியான்னு பார்த்துக்கோ. சுற்றி இருக்கிறத பார்க்காத. கர்த்தர் உன் வழியை சரியாக தான் நடத்துவார். உன் ரூட்டு கிளியராக தான் இருக்கும். கரெக்டாக நடத்தி கொண்டு போவார் ஆண்டவர். சோத்திரம். சொல்றது விளங்குதா உங்களுக்கு? உன் வழியை கரெக்டாக கர்த்தருக்கு நேராக பார்த்துக்கொள். அதில் சரியா இருக்கிறோமா, ஆவியில் நிதானமா, தராசு போல வலதுபுறம் இடதுபுறம் சாயாம் தேவனுடைய சத்தியத்துக்குள்ளே இருக்கிறோமான்னு பார்த்துக்கோ. அதில் தவறு இருந்தால் மிஸ் ஆகும், சுயமாம்சத்தில் அடி வாங்குவோம். ஆவியில நிதானமா இருந்தால் தேவ கிருபை நம்ம மேல இருக்கும். கர்த்தர் நம்ம எல்லாவற்றையுமே அவர் சித்தத்தின்படியே தான் நம்ம நேர்த்தியாய் நடத்துவார். அல்லேலூயா. இப்போ கொண்டு வந்து பலிபீடத்துல வைடா அப்படின்னா என்ன பண்ணிட்டாரு? கொண்டு வந்து பலிபீடத்துல வச்சிட்டாரு ஈசாக்கு. அதை பார்த்து தான் ஆண்டவர் வெற்றி கொண்டார். இதுக்கு மேல என்ன வேணும்? இஸ்மவேல் அனுப்பினானா அனுப்பிச்சிட்டானே. இந்த பிள்ளை வளர்ந்து அப்படியே லட்டு மாதிரி இருக்குது. ஒரே பிள்ளை 100 வயசுக்கு அப்புறம் பார்க்கறான், ஒரு குழந்தை இல்லாத குழந்தைய பார்க்கறான். அல்லேலூயா. செல்வம் அடுத்த என் தலைமுறைக்கு இதுதான் நினைச்சிருக்கும் போது பலிபீடத்துல வை. நான் ஆண்டவர் கேட்டதுல கொஞ்சம் கூட அசராம வச்சிட்டானே. சொல்லுங்களேன் அல்லேலூயா. எவ்வளோ பெரிய காரியங்க, எவ்வளோ பெரிய விஷயங்க இதெல்லாம், எவ்வளோ பெரிய மகத்தான காரியம். நான் சில கேள்விப்படுறேன், எனக்கே ஆச்சரியமா இருக்கும் அவங்களுடைய காரியங்களை கேட்கும்போது. நல்ல ஊழியத்தை கட்டி எழுப்பி சபையெல்லாம் வளர்த்து, சபையெல்லாம் சொந்த இடமெல்லாம் கட்டி ரெடி பண்ணி, ஆண்டவர் இல்லை இது இல்லை, உன் தரிசனம் இது இல்லை, நான் அனுப்புகிற இடத்துக்கு போன்னு சொல்லி சீகன் பால் அவருடைய இடத்துக்கு போய் சுவிசேஷ ஊழியம் செய்யணும் ஒரு பாஸ்டர்கிட்ட ஆண்டவர் பேசினாராம். அதனால அந்த சபையை, அந்த ஊழியத்தை மாறினாதால ஒரு பெரிய டீச்சர் போதகராக இருந்து பெரிய சபையை ஸ்தாபித்து 800 விசுவாசிகள் இருக்கும்போது அந்த ஊழியத்தை அப்படியே சரண்டர் பண்ணிட்டு சீகம்பால் அந்த தரங்கம்பாடியில் போயிட்டு ஒரு மிஷனரி பணியாக, ஒரு சுவிசேஷ ஊழியராக அங்கே போய் உட்காந்துக்கிட்டாராம். சொல்லுங்கள் அல்லேலூயா. அதெல்லாம் வந்து கர்த்தர் பலிபீடத்தில் வைக்க சொல்லும் போது எப்படி செஞ்சிருக்கிறாங்க பாருங்க. சோத்திரம். சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எதை தியாகம் பண்றோம், எதை கர்த்தருக்கு அர்ப்பணிக்கிறோம், எதை தேவனுக்குன்னு ஒப்பு கொடுக்கிறோம், அந்த கீழ்ப்படிதல், அந்த விசுவாசம். சொல்றது புரியுதாங்க?
நமக்குரியதை, நாம் நேசிக்கக்கூடியதை, நம் அளவுக்கு அதிகமாய் விரும்பக்கூடியதை கர்த்தர் பலிபீடத்தில் வையின்னு சொல்லும்போது, அதை அர்ப்பணிக்க சொல்லும்போது, அதை ஒப்பு கொடுக்க சொல்லும்போது, ஒப்பு கொடுக்குற இருதயம் இருக்குது பார்த்தீங்களா? எல்லா கரங்களை வைத்து சத்தமாய் சொல்லும், நீ நேசிக்கிறத வையினா வச்சிடணும். சோத்திரம், அல்லேலூயா. நகைன்றது ஒரு உபதேசம் இல்லை, ஆனால் நகை போடாத, ஒப்பு கொடுன்னு சொன்னார்னா என்ன பண்ணணும்? கர்த்தர் சொன்னார்னா ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் பலிபீடத்தில் வைக்க சொல்றது என்ன பண்ணணும்? விசுவாசத்தோட பலிபீடத்தில் வைக்கணும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சொல்லுங்களேன், நல்ல கரங்களை உயர்த்தி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால ஆபிரகாம் சொன்னார், உன் சந்ததி, அல்லேலூயா. அங்கதான் ஆண்டவருக்கு அந்த வாக்குத்தத்தத்தை முழுமையாக முத்தரித்தே கொடுக்கிறாராம். அது வரைக்கும் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டே வந்தார், நிச்சயமாக சத்தியமாக அப்படின்னு சொன்னார் இல்லையா? உன் சந்ததி நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். உன் மூலமாக இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள் எல்லோரும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கரங்களை உயர்த்தி சத்தமாய் சொல்லுங்க. தேவனுக்காக நாம் இப்படி வாழ்வோம் என்று சொன்னால் அவருடைய இரக்கம் இன்னும் உங்களுடைய 1000 தலைமுறை மட்டும் உங்க சந்ததிகளில தொடர்ந்து உங்க வாழ்க்கையில மகிமையான காரியங்களை அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்மளே இன்னைக்கு எனக்கு நடக்குமா, எனக்கு இது நடக்குமா, அது நடக்குமா? ஆண்டவர் சொல்றார், எப்பா உன் சந்ததிய, உன் தலைமுறைகளை கூட நான் நடத்த வல்லவராயிருக்கிறேன், இனி எனக்கு பிரியமா நட. கரங்களை தட்டி சொல்லுங்க. உன்னை நடத்துறது என்ன? உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிற என்ன? நம்ம காரியத்தை என்ன பெருசா யோசிக்கிறேன்? 1000 தலைமுறை மட்டுமே இறக்க செய்கிறவர். அப்படி எத்தனையோ பேருக்கு செய்திருக்கிறார். இன்றைக்கு நாம் உண்மையாய் வாழ்ந்தா, உன்னை மாத்திரம் இல்லை, உன் குடும்பத்தை, நாளைக்கு நான் என்ன செய்வேன், எப்படி வாழ்ந்துருவேன்ற எண்ணம் நமக்கு நிறைய பேருக்கு இருக்கும். நீ உத்தமமா வாழ்ந்துவர், உன் சந்ததியை, உன் தலைமுறைகளையும் கர்த்தர் வழி நடத்துவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாகத்தான் இருக்கிறார். அல்லேலூயா. கடைசியா இந்த பூமியில நமக்காக பிறந்து வந்த மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அல்லேலூயா. அவர் தேவனுக்கு இவரை போல பிதாவாகி தேவனுடைய சித்தத்தையோ செய்தவர்களோ, பரிபூர்ணமாக அவருடைய வார்த்தை நிறைவேற்றினவர்கள் எல்லார்ட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாவது குறை இருந்தது. இயேசு கிறிஸ்துக்கிட்ட கொஞ்சம் கூட குறையில்லை. அதனால இயேசு கிறிஸ்துக்கு இந்த முழு உலகத்தையுமே கொடுத்துட்டார். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. சொல்லுங்க பாப்பா, புரியுதாங்க? கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேங்க, நல்ல சத்தமா. புரியுதா இல்லையா? நல்லா மைண்ட்ல ஏறிச்சா உங்களுக்கு? என்ன பண்ணாரு ஆண்டவர்? அப்படிப்பட்டவர். அப்படியே நமக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருவார் தூக்கி. என்னுடையதெல்லாம் உன்னுடையதான்டா. அப்படியே நமக்கு, நம்ம அப்படி வாழ்ந்தோன்னு சொன்னா அவரை போல ஒரு இரக்கத்தை நம்ம வாழ, அவருக்கு பிரியமா வாழ வாழ, சில பேர் பாருங்க, ஏதாவது புகழும் போது, ஏதாவது சொல்லும் போது எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அள்ளி அள்ளி இன்னும் போதுங்க, பரவாயில்ல, போகும்போது வரும்போதெல்லாம் ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு பிரியமா வாழும்போது, நல்ல பிரியமான பிள்ளைகளை பார்த்தா என்ன பண்ணுவோம்? நம்ம வீட்டில் பிரியமாக இருக்கிற பிள்ளைகள்னா ஏதாவது என்ன பண்ணுவோம்? கொடுத்துக்கிட்டே இருப்போம். காசை கொடுப்போம், பொருளை வாங்கி கொடுப்போம், அதை வாங்கி கொடுப்போம், ஏதாவது அப்படின்னு ஓடி ஓடி செஞ்சுக்கிட்டே இருப்போம். இருந்தால் செஞ்சுக்கிட்டே இருப்போம். சோத்திரம், புரியுதா உங்களுக்கு? அதுபோல் ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்தா அவர் இரக்கம் பெருசு. என்னென்னலாம் கொடுக்கணுமோ இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லுங்க, என்ன கொடுத்தாரு? மொத்தமும். சங்கீதம் 22:30 வாசிங்க. சங்கீதம் 22:30. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். ஆமென், அல்லேலூயா. தலைமுறை தலைமுறையாக, அல்லேலூயா, தேவனுடைய ஒரு சந்ததி அவரை சேவித்து கொண்டே இருக்கும். இது இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தமான வார்த்தை. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நிறையா இருக்கு. இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் எக்கச்சக்கமா இருக்கு. அதுல இது ஒன்று. நீங்க முன்னாடி நான் சொன்ன தாவீதுனுடைய ஆபிரகாமுடைய சம்பவத்தில் சொன்னது ஆதியாகமம் 22:17-18 குறிச்சுக்குங்க வேண்டாம். ஆபிரகாம் சம்பவத்தில் சொன்னது ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 17-18. தாவீதுனுடைய சம்பவத்தில் 2 சாமுவேல் 7:16. பினேகாஸ் அவங்க சம்பவத்தில் என்னாகும் 25:11-13. சரிங்களா? முதல் பார்த்தது 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 30வது வசனம். பிரைஸ் தி லார்ட். கைகளை வைத்து சத்தமாய் சொல்லுவோமா? அப்ப தேவனுடைய இரக்கம், அல்லேலூயா. அவர் அவ்வளவு அருமையான வார்த்தை. அந்த 6வது வசனம் பாருங்க, மறுபடியும் ஒரு தடவை வாசிங்களேன். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர், எல்லாரும் வாசிக்கலாம்னு, 34:6. கர்த்தர் அவனுக்கு முன்பாக, எல்லாரும் வாசிக்கலாம். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும்
சத்தியமுள்ள தேவன். 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவர், மன்னிக்கிறவர். அல்லேலூயா. இப்போ நம்ம பார்த்தோம், இங்கே முதல் பகுதி என்ன பார்த்தோம்? எப்படி வாழணும்? தேவனுடைய வார்த்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றணும். கீழ்ப்படுகிறதில்ல, பரிபூர்ணமாக நம்ம வாழ்க்கையில் அவர் கொடுக்குற வார்த்தைகள் எல்லாம் நம்ம நிறைவேற்றணும். அடுத்தது வைராக்கியம். பிணைகாசுக்குள்ள இருந்த பக்தி வைராக்கியம் நமக்கு எப்பவுமே காணப்படும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தாவீதுக்குள்ள இருந்த இருதயத்தை பிரியப்படுத்துகிற காரியம். ஆபிரகாமுக்குள்ள இருந்த அந்த கீழ்ப்படிதலும் விசுவாசமும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இருந்த அந்த சுபாவம். நேற்று பார்த்தோம் செய்தி, அது மூலம் வந்துருச்சா? மறுபடியும் அந்த பாயிண்ட். இயேசு கிறிஸ்து இருந்த அந்த சுபாவம், அந்த குணம், அதை நம்ம பெற 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 உங்களுக்கு இரக்கமும் கிருபையும் அதிகமாக கர்த்தர் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்பார். கைகளை தட்டி சொல்லுவோமா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. எழுந்து நிற்போம். அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை